ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25ஆம் பாசுர அர்த்தங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். இதுவரை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர வரை நாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த அந்த வரிகளை அனுபவிக்கலாம். சுயப்பதியான பகவான் கண்ணன் தன்னுடைய பிரபாவத்தை மறைச்சிண்டு பரம சாமானிய மனுஷனா வளர்ந்தான். ராமாவதாரத்தில் கூட மனுஷனாக வந்தான் பரமாத்மா. அந்த சமயம் விஸ்வாமித்திரர் தசரத சக்கரவர்த்தி கிட்ட உன்னோட பிள்ளை ராமன் பரதத்துவம் அப்படின்னு புகழ ஆரம்பிச்சுட்டார். அதை கேட்டுட்டு ராமருக்கு ரொம்ப வருத்தம். இவரை யார் இங்கே வர சொன்னா? பரதத்துவத்தை பேச இங்கே வந்துட்டாரே இவர் அப்படின்னு வருத்தப்பட்டான். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரத்திலையும் சாமானிய பிராகிருத குழந்தையா தன்னை மறைச்சுண்டு வளர்ந்தான். இது பொறுக்கல கம்சனுக்கு. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைச்சான். அதாவது தீயதை பேசினான்னா அவளை சும்மா விட்டுருப்பான் கண்ணன். ஆனால் இங்கே ஆண்டாள் ஒரு பதம் போட்டிருக்கா, நினைந்த அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கா. தீயதை மனசால நினைச்சான். அப்படி நினைச்சா தீவிரமா அவளுக்கு தண்டனை கொடுப்பான். தீயதை வாயாலையும் சொல்லக்கூடாதுதான். வாயால சொன்னாலாவது பரவாயில்லன்னு விட்டுடுவான். மனசு வரை அந்த தீயது ஊடுருவி போச்சுன்னா பயங்கரமாக தண்டனை கொடுப்பான் பரமாத்மா. கம்சனோட மனசுக்குள்ள தீய எண்ணம் இருந்தது. எந்த எண்ணம்னா இவனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம். பல அசுரர்களை அனுப்பிண்டே இருந்தான். அந்த தீயதை நினைத்த கம்சனின் கருத்தை பிழைப்பித்து அவன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படிங்கிறா ஆண்டாள். ஆஞ்சநேயன் சீதையுடைய சோக அக்னியை எடுத்து லங்கையையே கொளுத்தினான் அப்படிங்கிறது ராமாயணம். அக்னியை சாதாரணமாக கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆஞ்சநேயன் நவவியாகரண பண்டிதன். அதனால அவர் என்ன பண்ணார்னா, அக்னியை அவனுடைய வாலில் வச்ச உடனே அதை எடுத்துட்டு போனால் தப்புங்கிறதுனால வச்ச வாளுக்கே கொடுத்துடலாம்னு லங்கையிலேயே வச்சுட்டார். லங்கை பத்தி எரியறபடி பண்ணிட்டார். அக்னி பகவானுக்கு பெரிய விருந்து வச்சுட்டார். எதை? சீதையுடைய சோக அக்னியால லங்கையே எரிஞ்சு போயிடுது. கம்சனுக்கு ஒரே பயம். உக்காந்தா கிருஷ்ணன் வந்துடுவானோ, படுத்துண்டா கிருஷ்ணன் வந்துடுவானோ, ஒரே பயம். நாராயண நாமத்தை எப்பப்பாரு, கிருஷ்ண நாமத்தை எப்பப்பாரு சொல்லி சொல்லி பயப்படுறான். சமயக்காரன் வந்து அங்கேருந்து கேட்பான், இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும், என்ன டிஃபன் கொண்டு வரட்டும் அப்படின்னு கேட்பான். டேய் 2 நாராயணன் கொண்டு வாடா அப்படின்பான். அப்படி அதட்டுவான். நாராயணன் டிஃபனா? அது மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்பான். ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சி படுத்து போல இருக்குன்னு அவன் நினச்சிண்டான். பக்கத்தில் ஒரு காவலாளி நின்றுட்டு இருந்தான். அவனை போய் டேய் நாராயணா இங்கே வாடா அப்படின்னா. இப்படி ஆனாவரதமும் அவன் வாயில நாராயண நாமம், கிருஷ்ண நாமம் பயத்தில் வந்துட்டே இருந்ததுதான். ஒரு தடவை நாரதர் தர்மபுத்திரர்கிட்ட சொல்றார், பகவான் இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஈடுபடுவா அப்படின்னு சொல்லி பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். கோப்யக காமாத் பயாத் கம்சோ த்வேஷாத் சைத்யாதயோ நிருபாக சம்பந்தாத் விருஷ்ணயக ஸ்நேகாத் யூயம் பக்தியா பயம் விபோ. இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற, கோபஸ்திரீகள்லாம் காமத்தினால பகவானை அடைஞ்சார்கள். கம்சன் பயத்தினால கண்ணனையே நினைச்சுட்டு இருந்தான், பகவானை அடைஞ்சான். சேதி நாட்டு மன்னன் அவன் சிசுபாலன். அவன் கண்ணன் கிட்ட துவேஷ பக்தியை காண்பிச்சான். சதா அவனை திட்டின்றே இருப்பான். அவன் பிறக்கிற போது அவனுக்கு 4 கைகள் 3 கண்களோட பிறந்தான்.
அவனுடைய அப்பா தமகோஷன், அம்மா ஸ்ருத்ஸ்ரவை. இவள் கிருஷ்ணனுக்கு அத்தை உறவு. கழுத மாதிரி கத்திண்டே பிறந்தான். இப்படி ஒரு குழந்தை ஊரில் இருந்தால் ஊருக்கே கேடு அப்படின்னு கொண்டு போய் வெளியில் தூக்கி எரிஞ்சுடலாம்னு போனால் அந்த சமயம் ஒரு அசரீரி வாக்கு கேட்டுது. குழந்தைய தூக்கி எரியாத, யார் கையில் இந்த குழந்தைய நீ கொடுக்குறையோ அந்த சமயம் இந்த குழந்தையோட அதிகப்படியான அங்கங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், சாமானிய குழந்தைய ஆயிடும். ஆனால் இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கோ, அவனால தான் இவன் இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவனுடைய முடிவு அவனுடைய கையால தான் அப்படின்னு. யாராவது குழந்தைய பார்க்கறதுக்கு வந்தா அவ கையில இந்த குழந்தைய கொடுப்பா. இப்படி கொடுத்துட்டே இருக்கிற போது ஒரு நாளைக்கு வாசுதேவன், அதாவது கண்ணபிரான் வந்தார். அவன் கையில இந்த குழந்தைய கொடுத்தா. அதிகப்படியான அங்கங்கள்லாம் மறைஞ்சு போயிடுது. உடனே கண்ணபிரான் கிட்ட அழுதா, குழந்தைய நீ தான் காப்பாற்றணும், ஒன்னால தான் இதுக்கு மரணம்னு சொல்லியிருக்கு அசரீரி வாக்கு, அதனால நீ எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றணும், இவனை கொன்னுடாதேன்னு அழுதா. அதுக்கு கண்ணபிரான் சொன்னார், இவன் என்னை திட்டின்ண்டே இருப்பான், நான் பொறுத்துண்டே இருப்பேன், 100 தப்புக்கு மேலே பண்ணினான்னா அழிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார். ராஜசூய யாகம் பண்ணினர் தர்மபுத்திரர். அந்த சமயம் கண்டபடி சிசுபாலன் கண்ணபிரான இகழறான். இவர் 1, 2, 3 எண்ணின்றே இருந்தார். ஒரே திட்டு தான் திரும்பி வந்ததுன்னா அதை எண்ணிக்கையில் எடுத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது திட்டினான்னா உடனே அதையும் எண்ணிப்பார். இப்படியே 100 வசவுகள் ஆனதுக்கப்புறம் சிசுபாலனை வதம் பண்ணிட்டார். அதை திருமங்கை ஆழ்வார் சொல்றார் பாருங்கோ, வைதவன் உய்ந்து போனான் அப்படிங்கிறார். பரமாத்மாவை புகழத் தெரியலேனாலும் சிசுபாலன் போல திட்டபாவது தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிறார் அவர். அவன் எப்படி திட்டுவான், கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லி சொல்லியே நிந்திப்பான். நிந்திக்கிறது போல சோஸ்திரம் பண்ணினானா. அதனால அவனுக்கும் உயர்ந்த கதியை கொடுத்தான் கண்ணபிரான். நாரத பகவான் பக்தியினால பகவான் கிட்ட ஈடுபட்டார். பஞ்சபாண்டவெல்லாம் ஸ்நேகத்தினால பகவான் கிட்ட ஈடுபட்டார். பயாத் கம்சகன்னு கம்சன் பயத்தினால கிருஷ்ணன் கிட்ட ஈடுபட்டான். கிருஷ்ணன் வந்துடுவானோ அப்படிங்கிற பிராண பயம் அவனுக்கு. அறிவியலிகளுக்குத்தான் இந்த பிராண பயம் இருக்கும், விவேகிகளுக்கு இருக்காது. பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார் பாருங்க, தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மயந்தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா, தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றிச் சொன்னேன் போக வேண்டா, ஆயர்பாடிக்கு அணிவிளக்கே அமர்ந்து வந்து என் முலையுணாயோ அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிறார், தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையான் அப்படிங்கிறார். கம்சன் பகவானுக்கு விரோதின்னு தெளிவாக தெரியறது இதுலேருந்து. பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாளும் அதனால்தான் அதையே சொன்னான். அப்பா சொன்ன மாதிரியே அவளும் சொன்னான். என்ன சொன்னான், தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படிங்கிறா அவளும். கம்சன் பகவான் கிட்ட அபச்சாரப்பட்டான். இவன்கிட்ட பாகவத அபச்சாரமும் இருந்தது அப்படிங்கிறார் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியுஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சபிப்பார் மனிசரே. இந்த பாசுரத்தில் அவர் சொல்றார், சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு அப்படிங்கிறார். சாது சனம் அப்படின்னா அவனுடைய கூட இருந்த பாகவதர்கள். அந்த பாகவதர்களுக்கு தீங்கு இழைப்பான் இவன். பாகவத அபச்சாரம் நிறைய இருந்தது. அதனால கம்சனை பெருமாள் அழிச்சுட்டார். பிரபஞ்சத்தில் உண்டான வஸ்து ஒரு நாள் நிச்சயம் அழிஞ்சு போகும். இதுக்காக வருத்தப்படலாமோ? சரீரம் கீழே விழுவது இயற்கை தானே. கம்சன் பயப்பட்டான். பகவான் ஆனை பயந்தவனை
அழிச்சுட்டான். ஆனால் அவனுக்கு நல்ல கதியை கொடுத்துட்டான். தான் தீங்கு நினைத்த கஞ்சனை அழித்தான் பகவான். அடுத்த வாரம் இதே பதத்தின் உள்ளுரை பொருளை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.